வாங்க இன்றைக்கி வெஜிடபிள் குருமா எப்படி வைக்கன்னு பார்க்கலாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கே சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல குக்கரில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் நல்லா சூடாகி வரட்டும். ஆயில் சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் வாசத்துக்காக தான். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அரைக்கிறதுக்காக 2 தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த வெங்காயம் வதங்கி வந்ததில் இதை அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம குக்கரில் வைக்கும்போது டக்குன்னு நமக்கு இந்த குருமா ரெடி ஆயிரும். நல்லா தக்காளியோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இந்த தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் சேர்த்திக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இது விசில் வரட்டும். அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிட்டு வந்துக்கலாம். 1/2 மூடி அளவுக்கு தேங்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. இப்போ விசில் அடங்கிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்திக்கலாம். பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. குருமா ரொம்பவே தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்ட்டான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு கூட போட்டுக்கலாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்திக்கலாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோதாங்க, வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்